வணக்கம். திரையரங்கம். தாய் கிழவி ராதிகா சரத்குமார் கதாநாயகியாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சிவகுமார் முருகேசன். சைலண்ட்டாக ஒரு திரைப்படம் வந்து ஹேட்ரிக் அடிச்சு அப்படின்வாங்களே, அந்த மாதிரி மிகவும் சைலண்ட்டாக சமீபத்தில் திரைக்கு வந்து ஹேட்ரிக் அடித்திருக்கக்கூடிய திரைப்படம் தாய் கிழவி. இந்த திரைப்படத்தில் பவுனுத்தாய் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ராதிகா நடிச்சிருக்காங்க. 60 வயதை தாண்டிய வயதான கதாபாத்திரம். படத்தினுடைய கதைப்படி அவங்களுடைய கணவன் வந்து மரணம் அடைஞ்சிறாரு. அந்த மரணம் அடைஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு பிறந்த 3 மகன்கள், சிங்கம் புலி, அருள்தாஸ், பாலசரவணன், இவங்க 3 பேரும். உப்பிலியான் அப்படின்றது வந்து சிங்கம் புலி நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரம். அதுக்கடுத்து அருள்தாஸ் நடிச்சிருக்கார் இல்லையா, அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் விஜயன். பாலசரவணன் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் செல்வம். இவங்க 3 பேரும் அப்பா இறந்தாச்சு அப்படின்போது அம்மாட்ட சொல்லி அப்பாவுக்கு சொந்தமான அந்த சொத்து, வீடு அதெல்லாம் இருக்குல்ல, அதை பிரித்து நம்ம 3 பேரும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து கேட்டு, அவங்க அம்மா வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பெரிய அளவில் அவங்ககிட்ட வாதாடி ஆன உடனே அம்மாட்ட வந்து கோவிச்சிட்டு அப்படியே 3 பேரும் போனவங்க தான். வருஷங்கள் கடந்து ஓடி போச்சு, வரவே இல்லை. இப்போ அந்த கிராமத்தில் பவுனுத்தாய் வச்சது தான் சட்டம். அவங்க வந்து நிறைய பேருக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்து அந்த கராராக அந்த வட்டியை வாங்கி ஒவ்வொருத்தர்ட்டையும் எந்த அளவுக்கு கராராக நடக்கணுமோ அந்த அளவுக்கு கராராக நடந்து கொண்டு அப்படின்னு வரும்போது பவுனுத்தாய் வருது, பவுனுத்தாய் வருது, பவுனுத்தாய் வருதுன்னு ஒரு பையன் சொல்லிகிட்டே போவான். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே கதவை மூடிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பவுனுத்தாய் அப்படின்னாலே எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய கடுமையான குணத்தை கொண்டு இருக்கக்கூடிய நடுத்தர வயதை தாண்டிய கதாபாத்திரம். ராதிகா நல்லா பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரானரியா. 3 மகன் சொன்னால, மக அவங்க வந்து ரேச்சல் ரெபேக்கா அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுருளி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அவங்க வந்து கணவனுக்கும் அவங்களுக்கும் தகராறாகி அந்த மகளுடைய கணவன் வந்து முத்துக்குமார் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே நீங்கள் வரதட்சணை இது பண்ணும்போது இவ்வளோ பவுன் கொடுத்தீங்க, இன்னும் ஒரு 3 பவுன் நகை போடணும் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் தர முடியாது இப்படின்னா பெரிய பிரச்சனை உண்டாக்கி, அப்படின்னா மகளை வந்து என் கூட வேண்டாம் அப்படின்னா தாராளமாக மகளை இங்கே விட்டு போன்னு சொல்லிட்டு மகளை வந்து வீட்டிலே வச்சு விட சொல்லி அந்த பெண் மகள் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, ரேச்சல் ரெபேக்கா. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு என்னென்னா படத்தில் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு பாதிப்பு உண்டாகி, உடல் ரீதியாக பாதிப்பு உண்டாகி கிட்டத்தட்ட செயல்பட முடியாத அளவிற்கு அப்படியே தோண்டு போய் படுத்த படுக்கையாகின்ற மாதிரி நிலைமை வந்துடும். அப்போ படுத்த படுக்கையாகி கிட்டத்தட்ட மரணத்தினுடைய விளிம்பு அப்படி வரும்போது அவங்க இறந்துருவாங்கன்ற பேட்டர்னில் வந்து மகன்கள் 3 பேரும் வந்துடுவாங்க. ஊரே கூடிரும். இளவரசு கதாபாத்திரம் வந்து அந்த படுத்த படுக்கையாக ராதிகா கிடக்கும்போதுன்னு இருக்குல்ல, அப்படி வரும்போது அந்த இளவரசு வந்து அந்த ஊருக்குள்ளே வந்தவர், அவர் எப்படி நடக்கிறாரு அப்படின்னு வரும்போது அவர் வந்து ஒரு தகவலை சொல்லிட்டு போயிடுவார். 160 பவுன் நகை வந்து இவங்க ஏற்கனவே அடமானம் வச்சு அதை மீட்டுட்டு வந்து வச்சுருக்காங்கன்ற பேட்டர்னில். அப்படி 160 பவுன் இருக்கா, 160 பவுன்னா கிழவி இப்போ எங்கே வச்சுருப்பா அப்படின்றதான். இப்போ அவங்க வந்து சுயநினைவில் இல்லை. இந்த மகங்க அந்த 160 பவுனை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு அது எப்படியாவது ஆட்டையை போட்டு நம்ம பிரிச்சுக்கிறணும் அப்படின்னு வந்து இந்த தகவலை சொல்கிறவர் அந்த ஊரில் நடுத்தர வயதை தாண்டிய கூட இன்னும் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய முனிஷ்காந்த், பென்னி குயிக் அப்படின்றது அவருடைய கதாபாத்திரம். பாகத்தை பிரிச்சுக்கும் போது அவருக்கு வந்து இதில் வந்து ஒரு 10 பவுன் நகையை கொடுத்துறது கமிஷன் அப்படின்ற பேட்டர்னில் இவங்களுக்குள்ள ஒரு சைலண்ட் உடன்பாடு. எப்படியாவது அம்மாவை பேச வச்சிடணுன்றக்காக வந்து இவங்க வந்து ஜார்ஜ் மரியான் இருக்கார்ல, அவரை வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு டாக்டர் மாதிரி நடிக்க வச்சு பல இதெல்லாம் பண்ணி பார்த்து அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் நடக்கும். இவங்களை எப்படியாவது மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஓரளவுக்கு பேசுகிற லெவலுக்கு கொண்டு வந்து சுய உணர்வு நிலைக்கு கொண்டு வந்து அவங்க வாயாலேயே இதை சொல்ல வச்சிடணும், எங்கே மறைச்சி வச்சுருக்குது அந்த தங்கத்தை அப்படின்ற பேட்டர்னில் மருத்துவமனைக்கு அது கொண்டு போயாச்சுன்னா மருத்துவமனைக்கு வந்து லட்சக்கணக்கான கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செலவழிச்சின்னு வரும்போது இந்த 3 மகன்களுடைய மனைவிகளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழுத்தில் காதில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கலட்டி அப்படிலாம் ஆகி சிகிச்சையெல்லாம் செஞ்சு சுய உணர்வுக்கு அம்மாவை கொண்டு வந்து கேட்டுன்னு வரும்போது தான் வேணால் அப்படி 160 பவுன் மேட்ரே இல்லவே இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தா தான் பின்னாடி ஒரு ஸ்டேஜில் தான் தெரியும் அந்த இளவரசு கதாபாத்திரமே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம். இவ எங்கே மரணம் நடந்தாலும் அங்கே போய் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரன்றது இவங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிரும். படத்தினுடைய கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ராதிகா கதாபாத்திரத்தின் மூலமாக மிக அருமையான ஒரு திருப்பத்தை வந்து கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. சொல்லி மகன்கள் எதற்காக பாடுபட்டு தன்னை உயிரோடு கொண்டு வந்தாங்கன்றது ஒன்று. சரி, என்ன தான் பண்ணால் கூட தான் உயிரோடு வந்திருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய மருமகள்கள் தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுத்தது தானே, அதுவும் ஒரு காரணம் தானே. அப்படிலாம் வரும்போது அந்த 3 மகன்களுக்கும் அந்த 3 மகன்களுடைய மனைவிகளுக்கும்
என்ன பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரியான ஒரு காரியத்தை படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் செய்வாங்க. அது படம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஆச்சரியம், இன்ப அதிர்ச்சி. நகைக்காக ஆசைப்பட்டு மகளை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு போனான்ல அந்த மருமகன் முத்துக்குமார் கதாபாத்திரம், அது போனது தான் போடா, இனிமேல் என் மகன் உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஆக்கி அந்த மகளுக்கே ரீமேரேஜ் மறு வாழ்க்கை அப்படிங்கும்போது இதுவரை திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய முனிஷ்காந்துக்கு திருமணத்தை செய்து வைத்து இந்த பேட்டர்னில் இது பண்ணி படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அப்படியே ராதிகா ஏகப்பட்ட பெண்கள் புடை சூழ அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே டில்டப் அப்படின்னு சொல்லி பொதுவாக சினிஃபீல்டில் சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சமாக கேமரா வந்து டில்டப் ஆகி அப்படி மேலே போகும்போது கம்பீரமாக அந்த தலைமை பீடத்தில் வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ராதிகா பந்தாவாக அமர்ந்து கொண்டு அப்படின்ற அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ முடிஞ்சோடனே எ ஃபிலிம் பை சிவகுமார் முருகேசன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட கைதட்டி பாராட்டுற அளவுக்கு படத்தினுடைய ஃபினிஷிங். இந்த அவுட்லைனை வச்சு ஒரு அருமையான கலகலப்பான குடும்ப கதையை சிவகுமார் முருகேசன் இயக்கியிருக்கிறார். பவுனு தாயி என்ற கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் ராதிகா. ராதிகாவை தவிர வேறு எந்த நடிகையும் இந்த அளவிற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்க மாட்டார்கள். எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு 100% அவர் உயிர் தந்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போது ராதிகாவின் மீது நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக சிறப்பு சேர்த்திருப்பவர் ராதிகா. ராதிகாவிற்கு இந்த திரைப்படத்தின் மூலம் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ராதிகாவின் மகன்களில் ஒருவராக சிங்கம்புலி படம் முழுக்க வருகிறார். சவுண்ட் சர்வீஸ் வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் கமலஹாசனுடைய வெறித்தனமான ரசிகராக வருகிறார். படம் முழுக்க கமலஹாசன் நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை மிகவும் அருமையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு சிங்கம்புலி மிக அருமையாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கலகலப்பாக படம் செல்வதற்கு உதவி செய்திருக்கிறார். அருள்தாஸ் எந்த அளவிற்கு மிகவும் கேஷுவலாக நடிப்பார் என்று நமக்கு தெரியும். தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த விஜயன் என்ற கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பெருமையை சேர்த்திருக்கிறார் அருள்தாஸ். செல்வம் என்ற பூக்கடை வைத்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய பாலசரவணன் எந்த அளவிற்கு பக்கத்து வீட்டு பையன் என்று கூறக்கூடிய அளவிற்கு கேஷுவலான தன்னுடைய நடிப்பு திறமையை அனைத்து படங்களிலும் வெளிப்படுத்துவாரோ அதே போல படம் முழுக்க தன்னுடைய அருமையான கேஷுவலான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். சுருளி என்ற ராதிகாவின் மகளாக வரக்கூடிய ரேச்சல் ரெபேக்கா தமிழ் பட உலகிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அருமையான நடிகை. இந்த திரைப்படத்தில் தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் அந்த கதாபாத்திரமாகவே உயிர்ப்புடன் வாழ்ந்திருக்கிறார் ரேச்சல் ரெபேக்கா. ராதிகாவின் மருமகனாக வரக்கூடிய முத்துக்குமார் தன்னுடைய அடாவடித்தனமான நடிப்பால் அனைவரையும் நன்கு கவர்கிறார். ஒரே காட்சியில் வந்தாலும் தான் எந்த அளவிற்கு திறமை கொண்ட நடிகர் என்பதை ஜார்ஜ் மரியான் நமக்கு முன்னால் காட்டிவிட்டு செல்கிறார். பென்னி குயிக் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வரக்கூடிய முனிஷ்கான் தன்னுடைய அபாரமான திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை அவருடைய மிகச்சிறந்த நடிப்பாற்றலை இவர் நடித்து வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. ஆத்தாடி குமரன் என்பவர் படத்தில் அனைத்து காட்சிகளிலும் குடிகாரராக வருகிறார். இவர் வரக்கூடிய காட்சிகள் படத்தில் ரசிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன. நிவாஸ் கே பிரசன்னா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். ஒரு இசையமைப்பாளர் இப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான படத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய இசையால் பெருமையை உண்டாக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். விவேக் விஜயகுமார் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். சாய் லோகேஷ் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். பவுனு தாயி என்ற கதாபாத்திரத்தில் ராதிகா சரத்குமார் நடிப்பில் ஆட்சி செய்யக்கூடிய தாய் கிழவி என்ற திரைப்படத்தை கட்டாயம் ஒருமுறை பாருங்கள்.